இங்க நிக்கிறான கருவாயன். இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான். 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சும்மாரா. இந்த பாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே பாரு. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு துப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவன எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சிட்டு ஓடிப்போ. இது என் உத்தரவு. காலையில இருந்து கைப்புள்ளைய காணும். குழம்பு கொதிக்கும் போதே வாசனையை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட வந்துருவான். இன்னைக்கு இன்னும் காணும். காலை சுத்தி சுத்தி வருவான். அவன் இருந்தாலும் இம்சையா இருக்கு, இல்லைன்னாலும் மனசுக்கு வேதனையா இருக்கு. எங்க போய் தொலைஞ்சானோ? ஏயா இவ்வளவு நேரத்துக்கு இத்தனைதான் பொருத்தி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாசு சரி. ஆமா பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டு. அண்ணே நான் யார்கிட்டயும் பேசுற மாதிரி இல்ல. அண்ணன் பேசலன்னா தம்பி நான் பேசுறேன். இங்க எதுக்கு வந்த? அண்ணன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ அதுக்காண்டி வரல. நான் செத்துட்டேன்னா உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்க. என்னென்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு ஃபீலிங்கா இருக்கு. கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. அண்ணே குஞ்சி மிதிச்சு கோழி சாவுமா? நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது. அதை கேட்டுறதா என் உடம்புல ரத்தம்ல வடியுது. இல்ல நான் சத்தியமா ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். தேவையில்லை. என்ன என் மேல நம்பிக்கை இல்ல. உன்னை நான் நம்புறேன். ஆனா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன? நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? எலுமிச்சை பழமா? ஆனா அது இல்லப்பா. இது 2 நாளைக்கு பிழிஞ்சி வெறுந்தூர்ல விளக்கெண்ணெய் ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பலாம். இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம். அட விடுங்கண்ணா, சின்ன வேலையை போய் பெருசா பேசி. ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல. இது 9வது மூட்டை. இது போக இன்னொரு லோடு இறங்குறான். இதுக்கு காரணமா இருக்க அந்த கன்னி பொண்ணைய கட்டதுரையை நான் பழி வாங்கணும். அதுக்காக அந்த பொண்ணை நீ லவ் பண்ணணும். நான் லவ் பண்றதுக்கு நீங்க பழி வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? இது கேள்வி. பார் 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 பார். எங்கே பார்? அங்கே பார். அந்த வெள்ளத்தாவணி போட்டவளை தான் நீ லவ் பண்ணணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுங்க அப்படின்னு அவ சொல்ற அளவுக்கு அவன் மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு பின்னால கல்யாண பேச்சுன்னு ஒண்ணு வரும் பத்தியா? அப்ப நீ சொல்லணும், எங்க அண்ணன் கைப்புள்ள சொன்னாதான் அவன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லணும். அவன் உடனே அலறி அடிச்சு ஓடி வந்து என் காலில் விழுந்து கெஞ்சணும். அப்ப நான் சொல்லணும், நீ என்ன பண்ண இம்சைக்கு என் தம்பி அவனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லணும். அவன் உடனே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகணும். அதை பார்த்து அந்த எடுவட்டமே கட்டத்துற செவத்துல முட்டி முட்டி சாகணும். டேய் நீ கரெக்ட்டா இருக்கல. சீக்கிரம் எடுத்து வாடா. சீக்கிரம். டேய் பசங்களா, என்னடா ஆடுறீங்க? அத பாருங்க, கருப்பு வட்டத்துக்குள்ள இருக்க சகப்பு. அத இந்த பாலால குர்ரி பார்த்து அடிக்கணும். அப்படியே? அப்படி அடிச்சாங்க என்ன? எங்க கொடுங்க, நான் ஒரு ஆடி பாக்குறேன். உன்னால முடியாதுமா. அட என்னண்ணே, இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணல, அதுக்குள்ள முடியாதுன்றீங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. சரி பாட்டி ஆசைப்படுறது குர்ரா. ஓகே இந்தா. இப்ப பாருங்க. யோ மெதுவாடியா, பால் பறந்துரும். அண்ணன் ஆடி பார்த்தது இல்லையே, இப்ப பாருங்க அண்ணன் குறிய. டச் பண்ண முடியாத எடுத்து போயிடுச்சு. எங்க விழுந்தானே? எங்க பால் எடுத்து கொடு. நான் எடுக்க முடியாதுடா. எங்க கிட்ட எடுத்த? சொன்னா கேளுங்கடா. எங்க பால் வேணும் சொல்றேன்ல. இப்போ என்ன போ? பால் தானே வேணும்? ஆமா. வரேன். மச்சான். பாலோட வரல. உன் தலை இருக்காது. அண்ணா இப்போ வந்துறேன்னா. பாலோட வந்துறேன்னா. பந்து கொடு. என்கிட்ட பந்தல இல்ல, போயா. போய் சொல்லாத. பந்து விழுந்து நான் பார்த்தேன். கொடு. இது பாரு, என்கிட்ட வீணா சண்டைக்கு வர, என்கிட்ட பந்து இல்ல. சங்கிலா எங்க போய்டாவா? சங்கிலா அண்ணே இங்க வாங்க. நான் விளையாடும் போது பந்து அவங்க மேல பட்டு எடுத்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேளுங்க. ஏமா விளையாடும் போது பந்து மேல விழுந்து சகஜம்தான். அதுக்காக எடுத்து வச்சுட்டு இல்லன்னு சொல்லுவாங்க. பந்த கையில கொடு. இது பாருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. பந்து எங்க வந்து விழுந்ததுன்னு தெரியுமா? எங்க விழுந்தது? அது வந்து கம் ஆன் சொல்லு. எங்கன்னு சொல்லு. நீ போயா. என்ன சொல்லுதே? போடா. பாத்தியா, ஊர் மேல போனா மாரியாத்தா, என் மேல வந்து யாராத்தா கதையா இருக்கு. அண்ணே பந்த கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போங்கண்ணே. அட சுப்பரியப்பா, நானே சோசி பார்க்க வந்த இடத்துல பொண்டாட்டி கல்யாணம் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பஞ்சாயத்து தேவையா? கைப்புலனே தேடும்போது கிடைக்க மாட்டீங்களே. கைப்புலனே நிறுத்தியா. நீ ஊரே கூட்டிட்டு வா போல இருக்கு. உனக்கு பந்து தானே வேணும், அப்புறமா தரியா. பந்து இல்லாம போனா அங்க ஒருத்தன் தலையை எடுத்துருவான். அத பந்த கொடு. என் கையெல்லாம் அழுக்கா இருக்கியா? ஏன் கை சுத்தமா இருக்கு? இது முதலே பண்ணிருக்கலாம்ல.
அண்ணே இங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். இந்தாங்க. தேங்க்யூ. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? பர்சனாலிட்டில நீ நானும் ஒரே ரேஞ்சில தான் இருக்கோம். என்ன விட ஒரு இன்ச்சு கலர் கொஞ்சம் கூட இருக்க. அதை வச்சு நீ ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. என்ன புள்ளி? இன்னில இருந்து அந்த புள்ளைய நான் லவ் பண்ண போறேன். நீ லவ் பண்ணா 1 மாசம்யா, என் கலருக்கு 1 வருஷம். 11 மாசம் டிஃபரன்ஸ் தான். அந்த பொண்ணோட வாழ்க்கை. அவ எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அண்ணே அண்ணன்பா. அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். ஏன் இந்த ரத்தவரி? அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன். ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போணும். அதான் ஏன் லட்சியம். ஏய் நான் லவ் பண்ண அந்த குடும்பம் உருப்படாம போயிடுமா? அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. பசங்களா நில்லுங்க. இல்லையா? இது என்ன? சாக்லேட். சூப்பர். இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா இந்த சாக்லேட் கொடுப்பேன். ஓகே. இது பேர் என்ன? வாட்ச். பிரமாதம். இந்தா. நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு சாக்லேட் கிடைச்சிச்சு. இதுக்கு பேர் என்ன? இது கூட தெரியுதா? ஷர்ட். பின்னிட்ட. ஓ இந்தா போ. எனக்கும் சாக்லேட் கிடைச்சிச்சு. வர வா. அங்க பார். அந்த அக்கா பேரை சொன்னா உனக்கு ஒரு சாக்லேட். இது பேர் என்ன? பெரிய சாக்லேட். அந்த அக்கா பேரு யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு முதல்ல சாக்லேட் கொடுத்துட்டாங்களே. டேய். ஓய், இந்த மாதிரி எத்தனை பேரையா கிளம்பிருக்கீங்க? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்த மட்டும்தான். ஏய், இங்க என்னடி பண்ற? வா மேல போலாம். திமிரு. ஹலோ பிரதர். என்னங்க பிரதர்? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. என்னங்க வில்லன் மாதிரி பேசுறீங்க? எஸ். அந்த அக்கா பேர் தெரியணும்னா ஒரு 100 ரூபாய் செலவாகும். ஓகேயா? இந்த வயசுல தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இப்ப சொல்லுங்க பிரதர், அந்த பொண்ணு பேர் என்ன? நீலவேணி. நீலவேணி. ஏய், பேரை சொல்லிட்டல, பணத்தை கொடு. ஏய், பேரை சொன்ன அப்புறம் உனக்கு எதுக்குடா பணம்? ஹலோ, நான் என்னடா? சொன்னது டூப்ளிகேட் பேரு. என்ன? பிரதர், சாரி பிரதர், கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஒரிஜினல் பேர் என்ன? மேட்ரை வெட்டு. ஒரிஜினல் பேரு அதாயா. வட்டா. இதெல்லாம் விளங்குற பிள்ளைங்களா? டேய் என்னாச்சுடா? ஏன்டா அப்படி அழுற நீ? சங்க தலைவர் நீங்க. உங்களை போய் இப்படி சக்கரை கழுவி வச்சிட்டானுங்களே. விட்றா. இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஆளுக்குலாம் செய்யப்படாதான்னு இதுக்கு போய் அழுகுறா. அண்ணே நம்ம தம்பிடா கரெக்டா வந்துருச்சு. வர ஆயுசு 100. டேய், வேலை செய்யறதுல என்னடா வெட்டி பேச்சு? டேயா ஆமாண்டா கொய்யால. நேத்து வரைக்கும் இது வேற யார் வீடோ, ஆனா இன்னில இருந்து இது மாமனார் வீடு. திரும்பி வரும்போது தர அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கணும். லேபர்ஸ்ல ஒழுங்கா வேலை செய்யுங்கடா. தல வேலைக்காரன் கேவலமா உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. நம்ம சாக்கடை குத்தி விடுற வண்டி போல இப்படி குத்துறா எப்படி போவோம்? இப்ப நான் குத்துறேன் பாரு. இந்த குத்து இப்ப போறான சக்தி அவனை குத்துறா பாடுறா. டேய், யாரா ஏதோ குளிக்கிறவன்? ஐயோ என்ன தம்பி, என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். ஐயோ, தாப்பா போட முடியலையே. தூங்க விட மாட்டாங்களே, என்ன பண்றது? தாப்பா போடாட்டா என்னடா, காலையே முட்டு கொடுத்து முரட்டு செலவா தூங்க விடாதாங்கல்லாம். எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சரி 2 பேரும் ஏறி உட்காருங்க. நான் தள்ளுறேன். சபா, மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு.
பசங்களா இன்னொரு ரவுண்ட் போலாமா? டாய் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கே இன்னொரு ரவுண்ட் போலாம்ல நான் சொல்றேன் நீ உன்னை என்ன பண்றேன்னு பாறப்ப அண்ணா கடுப்பேட்டாரு பசங்களா எஸ்கேப் போடாடா நீ டாய் ஏய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா உன்னைய ஏய் நில்றா ஏய் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன்டா ஏமா இங்க என் தம்பி வந்தானா மன்னிச்சுக்கம்மா தெரியாம வந்துட்டேன் எது அதுக்கு என்னப்பா வேணா ரைட் விடு இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல செருப்பு பிஞ்சிரும் சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு குத்தலு அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? உழைச்சா அதுக்கு பேசாம இந்த கர்மத்தை செஞ்சிடலாம். அப்ப தேங்க என்ன நீ ஆள் வருதா? அது எப்படிப்பா பழக்காம சொல்ற? கரண்ட் என்ன கரண்ட் சுவிட்ச் அங்க போட்ட லைட் இங்க எரியும்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? இந்த பண்ணாடைகளாம் மனுஷாவே மதிச்சுக்காத சொல்லு. சக்தி ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. தம்பி இது லவ் லெட்டர் தானே? நீங்க ஒரு மாசத்துல முடிக்க சொன்ன மேட்டரை நான் ஒரு வாரத்துல அசத்தி காமிச்சிட்டேன்ல. அதே தம்பி டேய் இத பண்றா. ஏன் நீங்க படிக்க மாட்டீங்களா? படிக்க தெரிஞ்சா நான் எச்சி பாத்திரம் வளர்க்கறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அவன் படிக்கிறது கேட்டு நீங்க ஓத்து வச்சல் படக்கூடாது. சபாஷ். பண்றா பாத்துக்கிட்டு இருக்க. அன்புள்ள 5 கிலோ பச்சரிசி 5 கிலோ பச்சரிசியா? தோரம்பருப்பு 20 கிலோ புளி 10 கிலோ. இரு எப்பா உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லியிருக்க அப்பா. ஐயா என்னடா சிரிப்பு? என்ன சிரிப்பு? ஓய் டேய் அவ முடியாதுன்னு சொல்லிராதீன்னு சொல்லிட்டு போறா பாத்தியா? அது என்ன தெரியுமா? மளிகை ஜாமான் வாங்க முடியாதுன்னு சொல்லிராதீன்னு போறாடா. ஐயோ ஐயா என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். அண்ணே போய் வேலையை பாரு. மாமா நான் குளிக்க போறேன். செல்வி நான் குளிக்க போறேன். டேய் பரத் நான் குளிக்க போறேன். ஜோசியரே நான் குளிக்க போறேன். தம்பி இவன் நான் குளிக்க போறானா இல்ல குபேத்துக்கு போறானா? இந்த மாதிரி அலப்பிக்கு தெரியறா? கைப்புள்ளனா நான் குளிக்க போறேன். ஆஹா நம்மளையும் கவுத்திட்டாயா? தம்பி அவசரப்பட்டு எந்த விவரத்தில் இறங்கிறாரோ அப்படிதான் சொல்லுவா. என்ன இல்ல நேரத்துல தம்பி எதையும் பார்த்து பயந்துருச்சா? என்ன தம்பி பீலிங்கி? டீலிங். டீலிங்கா யார்கிட்ட? மேல அந்த பொண்ணுங்க நிக்கறாளுங்களே. ஆமா நிக்கறாளுங்க. நான் லவ் ஃபெயிலியர் ஃபீலிங்ல நின்னுட்டு இருக்கேன்னு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி அவளை எதுக்கு ஏமாத்தணும்? அத ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. மேல பார். பாத்தாச்சு. அந்த குண்டு காதுல குசு குசுன்றாளா? அட கொய்யால எப்படி தம்பி இவ்வளவு கரெக்ட்டா கேக்குறீங்க? காலங்காலமா பொம்பளைங்க இப்படி நம்பி தானே நம்ம கிட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க. விடுங்க தம்பி அந்த பொண்ணுக்கு தான் மேரேஜ் ஆக போகுதுல்ல அப்படின்னு அவ தானே சொன்னா. நானா சொன்னேன்? எது? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை கடத்த போறேன். இது தீவிரவாதம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது இடைஞ்சல யார் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அது நீங்களா இருந்தா தம்பி நீங்க ஒரு நக்ஸலைட். அம்மா பொண்ணை இன்னைக்கே கடத்த போறோம். மாட்டிக்கிட்டா பிரிச்சு பேனு பாத்துறாங்கப்பா. அது எப்படி கடத்துறது? நீங்க தானே. நானா? அப்ப ஒண்ணு செய்யி 1 லிட்டர் பூச்சி மருந்து வாங்கி வாயில ஊத்தி விட்டு போய் சேர்ந்துறேன். சரி வா ஊத்துறேன். ஒரு நிமிஷம். என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். உன் லவ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன். இப்பதான்டா நீ அண்ணன். நல்ல மரியாதை. என்னடா பண்ற? மஜாச்சிட்டல. ஏண்டா உங்க எடுப்பான மீசி அழிச்சிட்டான். மீசி அழிச்சிட்டானா? ஏண்டா அழிப்பியா 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 அழிப்பியா? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க. இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கே. வெக்கமா இல்ல? வளர மாட்டேங்குது இல்ல. வளர்ந்தா நாங்க வரையறோம். வரைஞ்சதுக்கே புழுதில விட்டு பரட்டிக்கிட்டு இருக்காங்க. போக தப்பி. சரி என்ன உடம்புல ஒரே எண்ணெய்? அதான் இல்லடா. இதுக்குதான் பொண்ணை கடத்தும் போது கையும் களவுமா சிக்கிட்டோம்னா உருவிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறது தான். மூளை போதும். இப்ப நான் கல்யாணம் விட்டு கிளம்புறேன்.
பொண்ணை கடத்தி முடிச்சதுன்னு ஃபோன் பண்ணு புரியுதா? அத நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க போங்க. அண்ணே தம்பி ஃபோன் பண்ண தெரியும்ல? இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மா அம்மா கல்யாண பொண்ணு எங்க பார்க்கவே இல்ல பயம்ல. இவனும் நம்மள மாதிரி வேஷம் போட்டிருக்கா. அது வேற ஒண்ணு இல்லடா, அழகுபடுத்துறதுக்காக அப்படி அப்பி இருக்கா. நம்ம சிட்டி சொன்னா அவ குட்டி சொன்ன ஏறா பீச. அல்ல 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 அல்லுங்கடா. ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? கால கீழே போடுற. அத்தி தம்பியா, பொண்ணை கடத்திட்டப்பா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப அவசரம், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? டேய் சொம்ப, கல்யாணம் பண்ண தானே கடத்தினேன். என்ன இந்த கைப்புள்ள களத்துல இறங்கினா மிஸ் ஆகுமா? போன வை டங்கொய்யால பஞ்ச பரதேசி அறிவு கெட்ட கம்மநாட்டி. தல பொண்ணு சூப்பர் இல்ல? ஓ, கல்யாண பொண்ணு கடத்திட்டீங்களா? அப்போ கல்யாணம் உனக்கு இல்லையா? எனக்கு இல்ல. அடிங்க. எதுக்கு போய் சொன்ன? நீ மட்டும் கலட்டா பண்ணலாம், நான் போய் சொல்லக்கூடாதா? உன்னால அந்த கல்யாண பொண்ணை கடத்திட்டோம். எது கடத்தின? சும்மா வெங்காயத்துக்கு தான். உன்னை லவ் பண்ண கல்யாணம் பண்ணலான்னு கடத்த சொன்னேன். கல்யாண பொண்ணு காணும்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஏ போங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது. எப்படி யாருக்கு தெரியாம கடத்தணுமோ அதே மாதிரி திரும்பி கொண்டாந்து உள்ள வச்சிடுவோம். அது முடியாது மவனே, எல்லாரும் தூங்கும் போது கடத்திட்டீங்க, இப்ப விடிய போது. ஆளே இல்லாத இந்த வீட்ல நிக்க இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் வரப்போகுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு சீர் கொண்டு வர போறாங்க. அந்த நேரத்துல பொண்ணோட வந்து மாட்டினீங்க, கை கால் மிஞ்சாது, ஜாக்கிரதை. பொண்ணை கொண்டு வந்துட்டா? நோ சான்ஸ். பொண்ணை கொண்டு வந்துட்டா என்ன தருவ? என்ன கேட்டாலும் தருவேன். என்ன கேட்டாலும் தருவியா? தருவேன். முத்தம்? ஏய், என்ன பதில் சொல்லாம போற? பொண்ணு வந்ததா? பொண்ணு வந்தா பேச்சு மாற மாட்டியே. வரட்டும் பாக்கலாம். எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள பொண்ணு அவ ரூம்ல இருப்பா. பாக்கலாம். ஓகே. சி 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 சி, ஊராயாது. எவனை பார்த்தாலும் கொலகார பைய மாதிரியே தெரியுது. வாழைக்காய வெட்ட மாதிரி கையை வெட்டுறாங்க. எப்பா, இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது. வா இப்ப ஊருக்கு போலாம். எங்க போனாலும் என் உசுரு நம்ம ஊர் மேல தான் போகணும். உசுறு போகுதுன்னு முடிவு பண்ணிட்டல, அந்த கழுதை எங்க போனான்னா? சரி வா கோயிலுக்கு போலாம். எப்பா, எங்கேயாச்சும் கூட்டி போய் என்னை பழி கொடுக்கணும்னே முடிவு பண்ணிட்டாடி. வெள்ளிக்கிழமை ஆனா அவ தவறாம கோயிலுக்கு வருவா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, போலாம் வா. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? எப்பா, உன் ஆளு மலை மேல இருக்க சாமியை தான் கும்பிடுமா? ஏன் கீழே இருக்க சாமியை கும்பிடாதா? அட அப்படியே இருந்தாலும் கீழே வர்றப்ப பார்க்கலாம்ல, மேல வந்துதான் பார்க்கணுமா? அது தானா வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் உசு புசு. பாரு, தம்பி 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 இருப்பா. தம்பி தம்பி இங்க பாரு. அவசரப்பட்டு போனேன்னா நீ உணர்ச்சி வசப்பட்டுருவ. அதுக்கப்புறம் நம்ம யாரு எவருங்கிற விஷயம் அங்க நிக்கிறவனுக்கு தான் தெரிஞ்சு போவோம். அப்புறம் பழைய மாதிரி என்னால காப்பாத்திக்க, என்னையே காப்பாத்திக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். இப்ப என்ன? நான் மட்டும் போய் என்னுடைய அறிவுத்திறமையால அந்த பொண்ணை இங்க கூட்டி வர்றேன். அதுக்கப்புறம் என்ன எதுவும் பேசிக்கிறோம். ஓகே? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல. வேணாம் தம்பி, அட இது சரிப்பட்டு வராது. ஐயோ ஐயோ, என்னது? அண்ணன் போட்ட கோடு. இத நீ தாண்டப்படாது. நிச்சயமா தாண்டக்கூடாது. சத்தியமா தாண்டப்படாங்கல்ல? சரிங்க. நான் ஏதோ முட்டாள் மாதிரியே பேசுவார். மனோஜவம் மாருத துல்யேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் பாதாத்மஜம் வானரயூத முக்கியம். டேய், எந்த நாகரி பட கல்ல எடுத்து அடிச்சது? தில்லு இருந்தா நேருக்கு நேரா வாங்குறா பார்க்கலாம். இந்த ஊர்ல பூசாரி மாதிரி கொண்டு காவாலி போயிடலாம் இருக்கேன். அவனை புடிங்கடா, புடிச்சு வெட்டுங்கடா. தீபாவளி காற்றோட முத கொண்டு தீவிரவாதியால மாத்தி வச்சிருக்காங்க. தம்பி காப்பாத்துமா. ஐயோ, எல்லா பக்கம் வர்றாங்களே. ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. கடுகளவு கண்டு போட்டதுக்கான இவ்வளவு ஆயுதம். ஒளியறதுக்கு கூட இடம் இல்லையே. ஐயோ, எங்கிட்டு போனாலும் பள்ளமா இருக்கடா சாமி. ஐயோ, குதிச்சுடா குதிச்சுடா கைப்புள்ள.
மனசாட்சியே இல்லாத மனுஷனை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். ஏன் தம்பி, காப்பாத்து காப்பாத்துன்னு கதறனே, கொஞ்சம் வந்திருக்கலாம்ல. நீங்க தானே சொன்னீங்க அண்ணன் போட்ட கோடு தாண்டக்கூடாதுன்னு. ஆமா, அண்ணன் தம்பி பாசத்தை இதுல மட்டும் காட்டு. நான் அடி வாங்குறப்ப காட்டாத. நல்ல வேளை செதறி இருப்பேன். எந்த சாமி புண்ணியமோ. தம்பி 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 தம்பி, என்ன காதலிய பார்க்க முடியலங்கிறக்காண்டி தூக்கெல்லாம் போடக்கூடாதுப்பா. து. அம்மா. இந்த கயிறு கவு. கவ்வவா? நாய் ரேஞ்சுக்கு ஆயிட்டேன். இது எதுக்கு கவ சொல்றப்ப? செவு ரொம்ப அவசரம் இல்ல. நீ இந்த முனையை பிடிச்சி இழுக்கும் போது நான் அந்த முனையை பிடிச்சி மேலே ஏறிடுவேன். தம்பி தம்பி, ஒரு சின்ன கல்லு போட்டதுக்கே கன்னி வெடி வீசி என்ன கொல்ல பார்த்த ஊர் இது. ஒரு பொண்ணை தூக்குறதுக்கு வீட்டுக்குள்ள போறேங்கிறியே, என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பாரு. சொன்னது செய்டா. ஐயோ ஐயோ. என்னது இது? பேலன்ஸ். உடும்புக்கார உடம்பு. என் வலுவை நீ பார்த்தது இல்ல. இப்ப நான் இழுக்கிறதுல நீ எப்படி மேல போறேன்னு மட்டும் பாரு. சத்தியமா? ஓயமெல்லாம் சத்தியம் பண்ண முடியாப்பா. ஒரு தடவை பண்ண போதும் போ. சும்மா எப்ப பார்த்தாலும் சத்தியம். ஐயோ அம்மா. ஏய், சாரி. இப்ப போ. சத்தியமா? அட போப்பா. டேய், என்னடா பண்ணற? என்னமோ பண்ற, போய் சொல்லடா. அவன் கண்டிப்பா அவளை தேடிங்க வருவான். வீட்டை சுத்தி 4 பக்கம் ஆளுகள் நிக்க வை. புதுசா எவனாவது கடலைப்பட்டா அடுத்த நிமிஷம் அவன் இங்க இருக்கணும். அம்மா, காலையில நம்ம வீட்டுக்கு பால்கார முனுசாமியோட தம்பின்னு ஒருத்தன் வந்தான். அவனை இதுவரைக்கும் இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தான். கைப்புள்ள. புளிப்பால் கறந்து குடிச்சவன கேவலம் பசும்பால் கறக்க விட்டாங்களையா. மாட்டு கூட ரோசம் வருதா அந்த ஊர்ல? என்ன லுக்கு? காலை உடிச்சு போய் ஒன்னியால. அம்மா 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 அம்மா. எங்க அவன்? அதோ அவன்தான். இவனா? இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். இந்த அவமானம் உனக்கு தேவையா?